நீங்க நீதியா நடக்கிறீங்களா? இன்னும் நீதியா இருங்க. நீங்க உத்தமமா நடக்கிறீங்களா? இன்னும் உத்தமமா இருங்க. நீங்க கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்றீங்களா? இன்னும் பரிசுத்தமா இருங்க. கர்த்தருக்காக நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டுறீங்களா? இன்னும் பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தருக்காக நிறைய ஜெபிக்கிறீங்களா? இன்னும் ஜெபிச்சு கொண்டே இருங்க. ஆண்டவருக்காக அநேக கொடுக்கிறீங்களா? இன்னும் கொடுத்து கொண்டே இருங்க. இயேசு சுவாமி சீக்கிரம் வரப்போகிறார். காலைதோறும் மனுஷனை விசாரிக்கிறவரே, நாள்தோறும் புதிய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிற அன்பு தெய்வமே, இந்த மன மகிழ்ச்சியான உயிர்த்தெழுந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நீர் பாராட்டி நம்முடைய எல்லா மேன்மையான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. வந்தவர்கள் வந்தவனமாய் அல்ல சுவாமி, நிறைவான ஆசீர்வாதங்களோடு மாற்றப்பட்டவர்களாய் தன்னுடைய ஆத்துமாவிலே ஆண்டவரே கர்த்தருடைய காரியங்களை அறிந்து ஆண்டவரே கடக்கிறவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே சிலுவையின் அடிவாரத்துல கர்த்தர் நீர் மறைத்து உம்முடைய வார்த்தை ஜனங்கள் கேட்கும்படி கர்த்தர் நீங்க செய்யுங்கப்பா. மனுஷ சத்தங்களை அல்லப்பா, கர்த்தர் நீங்க பேசுங்க. ஆண்டவரே அவருடைய ஆத்துமாவை அவருடைய இருதயங்களை கர்த்தர் நீர் பக்குவப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். 2005 வருஷம் எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல 19 வயதே ஆன ஒரு வாலிப மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பிள்ளைக்கு திருமணமாகவில்லை, குழந்தை பிறந்துருச்சு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள ஒதுக்கிட்டாங்க. அந்த மகளுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. உடனே அவங்க அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற சிட்டில போய் அங்க இருக்கிற ஒரு அனாதை இல்லத்துல, ஒரு ஆர்ஃபனேஜ்ல அந்த குழந்தைய அவங்க அங்க விட்டுட்டு அந்த மகள் கடந்து வந்துட்டாங்க. வரும்போது மனசெல்லாம் வேதனை. ஐயோ, என் பிள்ளை என்ன ஆக போகுது, அதோட எதிர்காலம் என்ன ஆக போகுது, ஒரு தாயா என்னால ஆதரிக்க முடியல, அந்த குழந்தைய என்னால வளர்க்க முடியல, இந்த பெண் குழந்தை என் வயிற்றுல வந்து பிறந்ததே பாவம் என்று சொல்லி வழி நடக்க அழுது புலம்பி கொண்டு வந்து அந்த கிராமத்துல இருக்கிற தன்னுடைய பாட்டியினுடைய வீட்டுல போய் அந்த மகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிட முடியல, தூங்க முடியல, என் குழந்தை என்ன ஆக போகுது, என் குழந்தைக்கு என்ன ஆக போகுதோ என்று சொல்லி அவங்க அப்படி யோசித்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் திடீரென்று சொல்லி அமெரிக்க தேசத்துல ஹாலிவுட்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு நடிகை, ஒரு ஹீரோயின், அவங்க நேம் ஏஞ்சலினா ஜோலி. ஏஞ்சலினா ஜோலி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். அவங்க இந்த ஆப்பிரிக்க தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக வராங்க. வரும்பொழுது அந்த சிட்டில இருக்கிற அந்த அனாதை இல்லத்துக்கு அவங்க கடந்து போறாங்க. அங்க பார்க்கிறாங்க நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இருக்குது. இந்த ஆப்பிரிக்க தேசத்துல ஏறக்குறைய 14 கோடி குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்களாம். அநேக தெருவோரங்களிலே, வீதிகளிலே, யாரும் கேட்பாரற்ற நிலையிலே ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்து அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏஞ்சலினா ஜோலி அந்த ஆப்பிரிக்கா தேசத்திற்கு அவங்க கடந்து வராங்க. வந்து அந்த ஆர்ஃபனேஜை போய் பார்க்கறாங்க. ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்கிறது, ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்கிறது. அவங்க கண்களிலே பிறந்து 6 மாதமே ஆன இந்த அழகான அந்த கருப்பு குழந்தை அவங்க கண்களில் படுது. ஓடி போய் அந்த பிள்ளையை தூக்கி கொள்கிறாங்க. ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ அந்த பிள்ளைய பார்த்ததும் இனி இந்த பிள்ளைய என்னால பிரியவே முடியாதுன்னு சொல்லி ஏஞ்சலினா ஜோலியினுடைய இருதயத்துல ஒரு ஆசை வளருகிறது. அங்க இருக்கிற அந்த காப்பாளர்கள் இடத்துல போய் கேட்கிறாங்க, இந்த குழந்தைய நான் அமெரிக்கா கொண்டு போய் நானே வளர்த்துக்கிறேன், எனக்கு இந்த பிள்ளைய கொடுத்துருங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க அதற்கு உண்டான எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அந்த குழந்தைய கொடுத்தாங்களாம். ஏறக்குறைய ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சுதான் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற அந்த தாய் ஒரு நாள் அவங்க டிவியில பார்க்கும் பொழுது இந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து ஏஞ்சலினா ஜோலியுடைய கையில இருக்கிறாங்களாம். எல்லா நியூஸ் பேப்பர்ல ஒரே செய்தி, ஒன்றுமில்லாம ரோட்டோரமாய் அனாதையாய் தாய் தகப்பனால கைவிடப்பட்ட ஒரு ஏழை கருப்பினத்து குழந்தை
இன்றைக்கு ஏஞ்சலினா ஜோலியுடைய வீட்டுல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் அந்த குழந்தைக்கு அது ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தை, த லக்கியஸ்ட் சைல்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ரொம்ப லக்கியான குழந்தை இந்த குழந்தை தான் என்று சொல்லி எல்லாரும் சொன்னாங்களாம். இன்றைக்கு உண்மையாவே அந்த குழந்தைக்கு 19 வயது. இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிற புகழ்பெற்ற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில அந்த குழந்தை படித்து கொண்டிருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவ ஜனமே, நீங்க யாருக்கு பிறக்கிறீங்க, எப்படி பிறந்தீங்க, எங்க இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க, யாரா இருந்தாலும் ஆண்டவர் யாருக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தால் அவங்க எங்க இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும், எங்க தாழ்வுல இருந்தாலும் அவர்களை தூக்கி உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரையும் கைவிடாத தேவன், ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். இன்றைக்கு இந்த 7ஆம் மாதத்தின் ஏன் ஜனங்களுக்கு நான் என்ன போய் சொல்லட்டும் ஆண்டவரே என்று நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு தலைப்பு ஃபேவர். ஃபேவர் சொல்லுங்க. ஃபேவர் அப்படின்னு சொன்னா கிருபை. கிரேஸ் அப்படின்னாலும் கிருபை, ஆனா ஃபேவர்னாலும் கிருபை. ஹல்லேலூயா. என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி யாராயிலும் வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை என்கிற வார்த்தை, கிரேஸ் என்கிற வார்த்தை, ஃபேவர் என்கிற வார்த்தை இந்த பைபிள்ல முதல் சொல்லப்பட்ட இடம் இந்த இடம்தான். ஹல்லேலூயா. முதல்ல சொல்லப்பட்ட இடம் இந்த இடம் தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆமென். இன்னைக்கு நான் ஏன் இத்தனை வசனங்களை வாசிக்க சொன்னேன்னு சொன்னா, 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம், பூமியிலே மனுஷனுடைய அக்கிரமம் கொடிதா இருந்தது, அது தேவனுடைய சமூகம் பரியந்தம் போய் எட்டினது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனை சிருஷ்டித்ததற்காக, படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா. இதே ஆதியாகமும் 1ஆம் அதிகாரத்துல நீங்க எல்லாம் வாசித்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஃபர்ஸ்ட் நாளில் இதை சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அடுத்த நாள் சிருஷ்டித்தார், இது நல்லது என்று கண்டார். எல்லாம் நான் பாத்தீங்கன்னா இது நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். எல்லாமே அவருக்கு த பெஸ்ட் சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையுமே செஞ்சாரு. அழகான வானத்துல நீங்க பாக்குற பகல்ல பிரகாசிக்கிற பெரிய சுடராகிய சூரியனை உண்டாக்குகிறார். இரவிலே சந்திரனை உண்டாக்கி இருந்தார். நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கும் போது ஆண்டவருக்கு அவ்வளவு சந்தோஷம். வானத்துல பறக்கிற பறவைகள், பூமியில நடமாடுகிற மிருகங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கு. கடைசியில வசனம் சொல்லுது, அவர் மண்ணை எடுத்து தமது சாயலின் படி, தமது ரூபத்தின் படி மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி அவனை கர்த்தர் உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக தேவன் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். ஆமென். அப்படி எல்லாத்தையும் பார்த்து உண்டாக்கின கர்த்தர் மனுஷனை மட்டும் தன்னை போலவே உண்டாக்கணும். தமது சாயல்ல, தமது ரூபத்துல.
எல்லாரும் உங்ககிட்ட வந்து உங்க இயேசுநாதர் எப்படி இருப்பாரு? ஒருவேளை எல்லா கடவுளுக்கும் ஒரு ரூபம் இருக்கு, எல்லா கடவுளுக்கும் ஒரு போட்டோ இருக்கு, ஒரு சிலை இருக்கு. ஆனா உங்க இயேசு சுவாமிக்கு ஒரு ரூபமும் இல்லையே. உங்க ஆண்டவர், உங்க கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னு உங்களை வந்து கேட்டா நீங்க பயப்படாம ஈஸியா சொல்லலாம், ஏன் ஆண்டவர் என்ன மாதிரி தான் இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய ஜெராக்ஸா தான் நீங்க எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க, அவருடைய மாடல்ல தான் நீங்க எல்லாரும் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இப்படி உண்டாக்கி அந்த மனுஷனை ஆதியில ஆதாம ஏவால ஆரம்பித்து ஆண்டவர் ஒவ்வொன்றையும் ஆசை ஆசையாய் பார்த்து உருவாக்கி வைத்து வசனம் சொல்லி இவை எல்லாத்தையும் மனுஷன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் உண்டாக்கி வைத்திருந்தாரா. ஹல்லேலூயா. அங்க ஆரம்பிச்ச பாவம் ஒவ்வொன்னா மாறி மாறி வருது. காயின், ஆபேல், அவர்களை தொடர்ந்து வருகிற சேத்தினுடைய நாட்கள், ஏனோக்குடைய நாட்கள், ஏனோசுடைய நாட்கள். ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவர் பார்க்கிறார் ஜனங்கள் பாவத்தின் மேல பாவம், அக்கிரமத்தின் மேல அக்கிரமம், ஒவ்வொரு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ தேவன் வானத்திலிருந்து பார்த்து தன்னுடைய இருதயத்துல மிகவும் மிகவும் மனம் கசந்தவரா சொல்றாரு, நான் இந்த உலகத்துல இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தது என்னுடைய இருதயத்திற்கு மனநோவா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. விசனமா இருந்ததுன்னு சொன்னா, விசனமா இருந்ததுன்னு சொன்னா மன கஷ்டமா இருந்தது, மன போராட்டமா இருந்தது, மன வேதனையா இருந்தது, மன சஞ்சலமா இருந்தது. ஹல்லேலூயா. அவர் இருதயத்துல ஏன்டா இந்த மனுஷனை நம்ம உண்டாக்கணும், எதுக்குதான் இவனை உண்டாக்கணும், இந்த சூரியன் சந்திரனோட நிப்பாட்டி இருக்கலாமே, இந்த மரச்செடி கொடியோட நிப்பாட்டி இருக்கலாமே, இந்த பறவைகளோட நிப்பாட்டி இருக்கலாமே, இங்க இருக்கிற இந்த காட்டு மிருகங்களோட நிப்பாட்டி இருக்கலாமே, ஏன் தான் இந்த மனுஷனை சிருஷ்டித்தனோ என்று சொல்லி தேவன் அதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா. பார்க்கிறாரு எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் அக்கிரமத்துல இருக்கிறாங்க, எல்லாரும் மீறுதல்ல இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, ஆனால் அப்படிப்பட்ட சந்ததியில இந்த மொத்த மனுஷனையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எடுத்த தீர்மானத்தின் நடுவிலே ஆண்டவருடைய கண்களிலோ என்று சொன்னால் நோவாவுக்கு கிருபை கிடைத்திருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு கேட்டா சொல்லுவாங்க, எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறாங்க, நானும் அந்த மாதிரி போயிட்டேன், எல்லாரும் அப்படி சொன்னாங்க நானும் செஞ்சிட்டேன், தப்புன்னு எல்லாரும் போனாங்க நானும் போயிட்டேன், சரின்னு எல்லாரும் போனாங்க நானும் போயிட்டேன். ஆனா எது தப்பு எது சரின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில இருக்க வேண்டிய நாமும் நிறைய நேரத்துல அந்த நிலையை தவறி விடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, 9வது வசனம் வாசிங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன், இங்க கவனிங்க, நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சா இந்த வசனத்தை எப்போ இந்த பகுதியை வாசிச்சாலும் நம்ம ஜபிக்கிற ஜபம் என்னன்னா, ஆண்டவரே நோவாவுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைச்சது, எனக்கும் கிருபை கிடைக்க பண்ணுங்க, என் மேல இரக்கமா இருங்க, என் மேல கிருபையா இருங்க. நோவா மேல கிருபையா இருந்தீங்களே, நோவாக்கு உங்க ஃபேவரை காமிச்சிங்களே, என் மேல காட்டுங்கன்னு சொல்லிதான் நம்ம ஜெபிப்போம். ஆனா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, நோவா உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். இல்ல, அவன் நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நான் யோசிச்சேன், எப்படி அந்த தேசமே பாவத்துக்குள்ள கிடக்கு, எல்லா மனுஷ இனமே பாவத்துல இருக்கு, ஆண்டவர் எல்லாரையும் அழிக்கணும்னு திட்டம் போட்டுட்டாரு, ஆனா எப்படி இவன் மட்டும் உத்தமனா இருந்தான், எப்படி இவனால மட்டும் நீதிமானா வாழ முடிஞ்சது? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம யோசிப்போம், எப்படி அவங்களால மட்டும் எப்படி இப்படி வாழ முடிஞ்சது, அவங்களால மட்டும் எப்படி இப்படி கரெக்டா இருக்க முடிஞ்சது? அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அந்த கடைசி அந்த வரி சொல்லுது, நோவாவோ தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. If you walk with Jesus, if you walk with God, you can come out of all kind of sin. இந்த ஆண்டவரோட நீங்க நடந்தா, ஆண்டவரோட நீங்க சஞ்சரித்தா, ஆண்டவரோட நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா உலகத்தினுடைய எல்லா காரியத்திலிருந்து விலகி உங்களால வாழ முடியும். ஹல்லேலூயா.
நீங்க தேவனோடு இல்லாம நான் இப்படி வாழுவேன், நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி உத்தமமா இருப்பேன், நான் நீதிமானா இருப்பேன்னா முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் தேவனோடு வாழ்கிறானோ அவனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 7ஆம் மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற தேவஜனமே, இன்னைக்கு உங்களுக்கு அன்போடு சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு பாசத்தோடு நான் சொல்றேன், தேவனோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க, அவங்க ஊர்ல யாருமே ஜெபம் பண்ணல, ஆனா நோவா ஜெபித்து கொண்டே இருந்தான். யாருமே ஆண்டவரை துதிக்கல, ஆனா நோவா ஆண்டவரை துதிச்சான். யாருமே ஆண்டவருக்கு காணிக்கைகளை பலிகளை கொண்டு போய் செலுத்தல, ஆனா நோவா செலுத்தி கொண்டிருந்தான். அப்போ அவனுடைய வாழ்க்கை மற்ற ஜனங்களை போல அல்லாம வித்தியாசமா இருந்தது. எல்லாரும் சொல்லி இருப்பாங்க, நீ மட்டும் என்ன நோவா எப்பவும் கடவுள் கடவுள்னு சொல்ற, பாரு நாங்கெல்லாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பாரு நாங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நீ வா எங்களோட கூட வந்து சேர்ந்து ஜாலியா இரு, வா எங்களோட சேர்ந்து நீ என்ஜாய் பண்ணுன்னு எல்லாரும் நோவாவை அழைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய உத்தமமோ உங்களுடைய நீதியோ ஒரு நாளும் மறைக்கப்படவே படாது. ஹல்லேலூயா. மனுஷன் நிறைய நேரம் நம்மள தப்பு தப்புன்னு நம்மள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா நம்ம இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை ஜட்ஜ் பண்ற தேவன் அல்லவே இல்லை. தீமையினால நம்மளை நியாயந்திருக்கிறவர் அல்லவே இல்லை. மனுஷன் உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், கர்த்தருடைய கண்களுக்கு உங்களுடைய நீதி நியாயங்கள் ஒரு நாளும் மறைவா இருக்க போவதில்லவே இல்லை. உங்களுடைய உத்தமமும் உங்களுடைய ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்க செய்கிற காரியங்கள் ஒரு நாள் மறைவா இருக்கிறதே கிடையாது. நிறைய நேரம் மனுஷர்கள் நம்ம செய்கிற நல்ல காரியங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க, நம்மள நல்லா செஞ்சனே கூட சொல்ல மாட்டாங்க. நம்மளை எப்பவும் மனிதர்கள் விழத்தள்ள பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவனோ என்று சொன்னால் ஒரு அழகான வசனம், கர்த்தரோ என்றால் என் மேல் நினைவா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியம், ஒரு வசனம் அது. கர்த்தரோ என்றால் என் மீது அவர் நினைவா இருக்கிறார். யாரு மறந்தாலும் அவர் மட்டும் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ஃபுல்லா உன்னை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், உன்னை மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது 100% பொய் தான். ஹல்லேலூயா. ஆனா யாரு உங்க மேல நினைவா இருப்பாங்க, யாரு எப்பொழுதும் சுஜின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொன்னா ஏசப்பா மட்டும்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் ஏக்கமா பாக்குறாரு. யாராச்சும் என்ன தேடுறாங்களா? நான் சிருஷ்டித்த இந்த உலகத்துல இவ்வளோ ஜனங்களை நான் படைச்சு வச்சிருக்கிறேனே, யாராச்சும் என்ன தேடுறாங்களான்னு பார்த்தா எல்லாரும் லைஃப் என்ஜாய் பண்றதெல்லாம் முக்கியமா இருக்கிறாங்களே தவிர யாரும் தெய்வத்தை தேடல. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நோவா மட்டும் தேவனை தேடிக்கொண்டே இருந்தான், தேவனை தேடிக்கொண்டே இருந்தான். தேவ ஜனமே, கர்த்தருக்காக வாழ வைராக்கியப்படுங்கள். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம இருதயத்துல நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே நான் உத்தமமா வாழ நான் விரும்புறேன், ஆண்டவரே நான் நீதியாய் வாழ நான் விரும்புகிறேன், ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நான் வாழ நான் விரும்புகிறேன், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், ஆண்டவரேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. முதல்ல ஆசைப்படுங்க. நம்ம செய்யறது நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் உங்க இருதயத்துல ஆசைப்படுங்க, நான் கர்த்தருக்கு பிரியமா வாழணும், நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், நான் ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கணும், நான் ஆண்டவருக்காக ஏதாச்சும் நான் சாதிக்கணும், கர்த்தர் என்னை பயன்படுத்தணும், என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், என்னால அநேகர் கர்த்தருக்குள்ள வரணும், என்னால அநேகர் விசுவாசத்துல வளரணும். உங்க இருதயத்துல ஆசைப்படுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசைகள் உங்க இருதயத்துல வர அந்த ஆசைகளை பார்க்கிற தேவன் உங்களை செம்மையான பாதையில அவர் நடத்துவாராம். ஹல்லேலூயா. இந்த ஜலப்பிரயாணம் பூமியில உண்டான போது நோவாக்கு வயசு 600. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவா கிட்ட பேசும்போது ஏறக்குறைய உனக்கு வயசு ஒரு 500 வயசு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நோவா நீ எனக்காக ஒரு பேழையை நீ கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் நான் சொல்றேன், நோவா காலத்துல அந்த ஜலப்பிரயம் வந்து உலகத்தை அழிச்சது இல்லையா, மழை வந்து, அந்த நாள் முன்னாடி வர ஜனங்களுக்கு மழை என்றால் என்னன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அவங்க மழைய பார்த்ததில்ல, தண்ணீர் இருக்குது ஆனா மழைய அவங்க பார்த்ததில்ல, பனிய அவங்க பார்த்ததில்ல, அவங்க எதையுமே பார்த்ததில்ல. ஆனா ஆண்டவர் நோவா கிட்ட சொல்றாரு, நான் இந்த பூமியை தண்ணீரினால் அழிக்க போகிறேன். ஹல்லேலூயா. தண்ணீரினால் அழிக்க போகிறேன், மழையினால் அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் நோவா கிட்ட சொன்ன பொழுது
ஆண்டவர் சொன்னதை நோவா ஜனங்களுக்கு சொல்றான். ஆண்டவர் இந்த தேசத்தை தண்ணீரால அழிக்க போகிறாரு. ஆண்டவர் இடத்துல வாங்க, மனம் திரும்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லி பார்க்கறான். எல்லாரும் அவனை கிண்டல் பண்றாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ கொப்பேர் மரத்தால எனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. அந்த பேழைக்கு என்னெல்லாம் அளவு இருக்க வேண்டுமோ எல்லாத்தையும் கர்த்தர் நோவா கிட்ட சொன்னாராம். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அவன் எந்த பேழை கட்டின, அவன் கார்பெண்டர் கிடையாது, என்ஜினியர் கிடையாது, அவன் எந்த காரியமும் அவனுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதை நோவா செய்தான். ஆமென். என்றைக்கு நம்ம நீதிமான் ஆவோம் அப்படின்னு சொன்னா வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவனால மட்டும்தான் நீதிமான்கள் ஆக்க முடியும். ஆமென். நம்ம காணாத ஒன்றை நம்ம விசுவாசிக்கிறோம். நோவா யோசிச்சு பாருங்க, மழையவே அவன் பார்த்ததில்ல, ஆண்டவர் மழையினால அழிப்பேன்னா அதை அவன் நம்பினான். ஹல்லேலூயா. அவன் இதுக்கு முன்னாடி எந்த போட்ல கூட அவன் போனதில்ல. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பேழை, ஒரு கப்பலை கர்த்தர் கட்ட சொல்றாரு. அவன் யோசிக்கவே இல்லை, கர்த்தர் சொன்னதை அவன் செஞ்சான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவஜனமே, உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுதோ, உங்க இருதயத்துல ஆண்டவர் என்ன பேசுறாரோ, அது எவ்வளவு ஹார்டா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இது எவ்வளவு பிரச்சனையா இருக்குன்னு அதை பத்தி யோசிக்காதீங்க. கர்த்தர் சொன்னாரு, நான் செய்வேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் செய்வேன். என்றைக்கு நீங்க அந்த ஸ்டெப் எடுக்க வைக்கிறீங்களோ அன்றைக்கு தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். பல வருஷங்களாய் இந்த நோவா இந்த கப்பலை கட்டிக்கொண்டு ஏறக்குறைய 100 வருஷம், எத்தனை வருஷம்? 100 வருஷம் ஒரு காரியத்தை அவன் ஆரம்பித்து செய்து கொண்டே இருக்கிறான். அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, நோவாக்கு தெரியாது. ஆனா அந்த நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன சொல்றாரோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். 1 வருஷம் பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம், 25 வருஷம் கட்டிட்டு சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னாரு, மழையும் வரல, தண்ணியும் வரல, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, என்ன நோவா வித்தியாசமா ஏதோ சொல்ற, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுன்னு. சும்மா உன் கனவுல உனக்கு ஏதாச்சும் தோணி இருக்கும், இதெல்லாம் சும்மா நடக்காது. 80வது வருஷத்துல கூட அவனை எல்லாரும் கேலி கிண்டலமா பேசியிருப்பாங்க. 90வது வருஷத்துல இன்னும் கிண்டல் பண்ணிருப்பாங்க. நான் யோசிச்சேன், நோவாவுடைய மனைவி என்ன சொல்லி இருப்பாங்க? அவனுக்கு அந்த நேரத்துல 3 மகன்கள் இருந்தாங்க, 3 மருமகள்கள் இருந்தாங்க. சேம், காம், யாபேத், 3 பிள்ளைகள் இருந்தாங்க, 3 மருமக்கள். அவங்க எல்லாம் என்ன சொல்லி இருப்பாங்க? நோவா சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர் சொன்னதை அவன் 100 வருஷ காலம் அவன் செய்து கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனாலதான் அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். ஜலப்பிரளயம் உண்டு ஆன பொழுது நோவாவுக்கு வயது 600. ஹல்லேலூயா. நீங்க வாசித்தீங்கன்னா அவனுக்கு 600ஆம் வயது ஆன 2ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே வானத்திலிருந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேதத்துல உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தாமதமா நடக்குமே சில நேரத்துல, தவிர நடக்காமல் போகவே போகாது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாக்குத்தத்தங்களும் அப்படிதான். உங்க வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தா அவை நிச்சயம் அதனுடைய காலத்துல அது நிறைவேறியே தீரும். ஆமென். அது ஒரு நாளும் வீணாய் போகவே போகாது. இன்றைக்கு கர்த்தர் நோவா கிட்ட சொன்னாரு, 600வது வயதுல மழை பெய்யுது. வசனம், அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்களாம். ஆமென். ஆனால் நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. உலகத்துல எல்லாம் அழிஞ்சிட்டான், கர்த்தரை நம்புறவன் மட்டும் அழியல. அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். உலகத்துல எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. எல்லாத்துலயும் 7 ஜோடி ஆண்டவர் அந்த பேழையில ஏத்திருந்த மிருகங்களை தவிர உலகத்துல இருந்த மத்த எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, மனுஷன் செய்த தவறினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமே அழிஞ்சாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் காப்பாற்ற வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு உங்க விசுவாசத்தை நான் உற்சாகப்படுத்துறேன். இன்னைக்கு உங்களுடைய நீதியை நான் உற்சாகப்படுத்துறேன். நீங்க நீதியா நடக்கிறீங்களா? இன்னும் நீதியா இருங்க. நீங்க உத்தமமா நடக்கிறீங்களா? இன்னும் உத்தமமா இருங்க. நீங்க கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்றீங்களா? இன்னும் பரிசுத்தமா இருங்க. கர்த்தருக்காக நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டுறீங்களா? இன்னும் பக்தி வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தருக்காக நிறைய ஜெபிக்கிறீங்களா? இன்னும் ஜெபிச்சு கொண்டே இருங்க. ஆண்டவருக்காக அநேக கொடுக்கிறீங்களா? இன்னும் கொடுத்து கொண்டே இருங்க. இயேசு சுவாமி சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, கர்த்தருடைய கண்களிலே
நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இன்றைக்கு நான் உங்களை வாழ்த்துறேன், இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 7ஆம் மாதத்துல உங்களுக்கு நான் ஆசீர்வாதமா சொல்கிறேன், அந்த நோவா என்கிற பேர்ல இடத்துல உங்க பேரை வச்சுக்கோங்க. அந்த நோவா என்கிற பேர்ல உங்க பேரை வச்சுக்கோங்க. எனக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. சொல்லுங்க, உங்க பேர் வச்சு சொல்லுங்க. டயனாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இந்த மாசத்துல கர்த்தருடைய கண்களிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பிள்ளைகளை இப்படி பரிசுத்த கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நோவாவுக்கோ என்று சொன்னால் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவன் நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேல அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தரோடு நடக்கிற வாழ்க்கை இந்த 7ஆம் மாதத்துல எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்கப்பா. அவருடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை கர்த்தாவே உமக்காக அவர்கள் காத்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.